ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. தேவ பிள்ளையே, ஆண்டவரே நம்பியிருக்கிறனே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டம் நினைக்கிறாயா? உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவை தர இயேசு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கு. மனுஷன் மாறிடுவானே, மனுஷன் கைவிடுவானே, மனுஷன் தள்ளிடுவானே, மனுஷன் மறந்திடுவானே. உன்னை மறக்காது இயேசு நல்லவரே, உன்னை வெறுக்காது இயேசு நல்லவரே, உன்னை மறக்காது இயேசு நல்லவரே, உன்னை வெறுக்காது இயேசு நல்லவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாயா? சோர்ந்து போய் காணப்படுகிறாயா? கர்த்தரை நம்பு, அவன் சோர்வெல்லாம் அன்னைக்கு அற்புதம் செய்வார். உன் புருஷன் உன்னை விட்டு ஆடி போகலாம், உன்னையும் அடித்துதான் உதத்திடலாம். உன் மனைவி உன்னை விட்டு ஆடி போகலாம், உன்னையும் மறந்து விடலாம். உன்னை மறக்காது இயேசு நல்லவரே, உன்னை வெறுக்காது இயேசு நல்லவரே, உன்னை மறக்காது இயேசு நல்லவரே, உன்னை வெறுக்காது இயேசு நல்லவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. தொட்டியில் போடுவான், கருவில் கூட அழித்திடதான் முடிவு செய்வான். பெத்த புள்ளைய குப்பை தொட்டியில் போடுவான், கருவில் கூட அழித்திடதான் முடிவு செய்வான். கருவில காத்து வந்த இயேசு நல்லவரே, கருவில காத்து வந்த இயேசு நல்லவரே. உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவரே, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, கலங்காத திகையாதே, கலங்காத திகையாதே. கர்த்தர் உன்னை கைவிடாரே, கர்த்தர் உன்னை மறந்திடாரே, கர்த்தர் உன்னை கைவிடாரே, கர்த்தர் உன்னை மறந்திடாரே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அவர் உங்களோடும் பேசுகிறார். உங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றியாக இருங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இதை பயன்படுத்தி உங்களை மாற்றி ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை வைத்து பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்வார், சந்தேகமே இல்லை. வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11, 12 இவரை வாசித்து பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். எந்த ஜாதி? கிறிஸ்தவம் தான் அதிகமாக செய்கிறாங்க அருவருப்பான காரியங்களை. அந்நிய ஜனங்க செய்கிறாங்க.
அவங்களுக்கு தெரியாது பாவம். இயேசு தான் உண்மையான தெய்வம்னு தெரியாது, இயேசு நியாயத்திற்க வரப்போகிறாருன்னு தெரியாது, இயேசுடைய ரகசிய வருகையும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவப்பிள்ளை இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிற படிக்கிற உங்களுக்கு, வசனத்தை கேட்குற சபையில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியல. அப்படியானா இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம், உனக்கு கொடுக்கும் ஊர், உனக்கு கொடுக்கும் தெருவு, உனக்கு கொடுக்கும் வீடு. உன் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க இஷ்டப்படி பண்ணுவாங்க. உன் இஷ்டப்படி பண்ணுறதில்ல, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது சீக்கிரம் ஆண்டுடைய வருகிறது. உலகம் அழிஞ்சு கொண்டே வரும், ஒரே அடியாக அழிகிற நாட்களும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டோர் நியாயத்திருக்கிற நாள் கூட நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பயம் இல்லைன்னா, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லைன்னா, தேவனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலைன்னா உங்களுடைய முடிவு பரிதாபம், ஐயோ பாவம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உனக்கு கர்த்தர் உன் தேவன். அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு, என்னெல்லாம் விரும்புகிறாரு, என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சாதான் நீ தேவனுடைய பிள்ளை. அப்படிலாம் நீ யாருடைய பிள்ளைன்னா சாத்தானுடைய பிள்ளை. சாத்தானுடைய ஆலோசனைப்படி செய்கிற, சாத்தானுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுற, சாத்தானுடைய வேலைக்கு நீ வேலைக்காரனாக இருக்க, சாத்தானுக்கு நீ வேலைக்காரனாக இருக்க, வேலைக்காரியாக இருக்க. பி கேர்ஃபுல். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஊரில், உனக்கு கொடுக்குற தெருவில், உனக்கு கொடுக்குற வீட்டில் நீ எப்படி நடந்துக்கணும்னா, கணவனுக்கு மனைவி பிரியமான மனைவியாக நடந்துக்கணும். நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்களாம்? விலையேற பெற்றவங்க. புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் சிறந்தது. உன்னுடைய மனைவி, உன்னுடைய ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கணவனையும் பிள்ளைகளையும் அதிகமாக நேசிக்கணும். நீங்கள் நேசிக்கிறது போஷிக்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் வார்த்தையை கேட்டு கீழ்படித்து நடக்கிறவங்களாம் அவங்க வாழ்க்கை மாறணுன்னா அது காரணம் நீ தான், நீங்களே தான். அதே போலவே மனைவி கணவனுக்கு பிரியமாக இருக்கணும். என் மனைவி போல குணசாலியில் எங்கேயும் பார்க்க முடியாது. நீதிமொழி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம் 35 வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யம் வீண், அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவார். புகழ்ச்சிக்குரியவளாக இருக்கணும். உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். அதிகாலை எழுந்து வீட்டாரெலாம் கவனிக்க ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த நீ ஆயத்தமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உன் வீட்டில் சாட்சியாக இருக்கணும். உன் வீட்டார் சொல்லணும், மாமியார் சொல்லணும், நாத்தனார் சொல்லணும். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக சிறந்தவங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக ரொம்ப நல்லவங்க, நல்ல குணம், நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் அவங்க செய்வாங்க, அவங்கள ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இதை கேட்குற அன்பு சகோதரி உன்னை பற்றி உன் குடும்பத்தார் சொல்லுவாங்கன்னா, உன் தேவனாய் கொடுத்துருக்கிற வீட்டில் நீ சாட்சியாக இருக்க. நல்ல சாட்சி. சில பொம்பளைங்கள்ட்ட வாயை கொடுத்தா போதும் பலன்னு சண்டை பண்ணிப்பாங்க. வீட்டிலே சண்டை பண்ணாங்கன்னா வெளியில் வந்தாலும் சண்டைக்காரியாக தான் இருப்பாங்க. வீட்டில் நல்ல குணத்தை காமிக்கலாம், வெளியே அவங்க நல்ல குணத்தை பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறாரு, உன் தேவனாக கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவன்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அடுத்தது கணவனாக இருக்கிற நீங்கள் மனைவி முதல்ல சாட்சி சொல்லணும், என் புருஷன் உத்தமர், என் புருஷன் நற்குலசாலி. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் கணவர் போல் ஒரு நல்ல குணம் உள்ளவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மனைவி சொல்லணும். அன்பு சகோதரனே, உன் கண்கள் காட்சி இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். உனக்கு கொடுக்குற மனைவி பிள்ளைகளோடு நீ அன்பாக நேரத்தை செலவு பண்ணணும். பலர் என்ன பண்ணுவாங்க, வேலை சரியாக இருக்குது, பேச முடியல, என்னால் வீட்டை கவனிக்க முடியல, என் வேலையே சரியாக போயிடுது. இல்லை, முதல்ல உன் வீடு,
முதல்ல குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்துவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு முறை என் மகன் பாம்பேயில் இருக்கிறான். என் மகனை பார்க்க முடியா நான் போயிருக்கேன். சில ஷாப்பிங் பண்ண முடியா என் மகன் கூட்டிகிட்டு போயிருந்தான். போயிட்டு வரும்போது என்கிட்ட என் பையன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்னா, அம்மா, என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு ரகசியமும் நான் மறைச்சி வைக்க மாட்டேன், எல்லாம் ஓப்பனாக சொல்லுவேன். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் இல்லைப்பா உன்னை ஏதாவது, ஏன்னா என் மகனை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற நல்ல எண்ணம். என் நல்ல எண்ணம்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்குள்ளே மறைஞ்சிருக்கிற குணங்கள் அதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். என் மகனோட சொல்லப்பா சில விஷயம் சொல்லக்கூடாது. இல்லைம்மா அப்படி சொல்லாதீங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னு என் மனைவிகிட்டே என் பிள்ளைக்கிட்டே போய் சொன்னால் எங்கள் அப்பா அப்படி இல்லைன்னு என் பையன் சொல்லணும், என் புருஷன் அப்படி இல்லைன்னு என் மனைவி சொல்லணும். அவங்களுக்கு நம்பிக்கை உரிய ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும். எங்களுக்குள்ள ஒரிவு மறைவு எந்த விதமான சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்களுக்குள்ளே தவறாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஓப்பனாக இருப்பேன் என் பிள்ளைங்கிட்ட என் மனைவிக்கிட்டேன்னு சொன்னான். நான் வீட்டில் வந்து யோசித்து பார்த்தேன், என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, என்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நான் சொன்னேன். ஆனால் என் மகன் கரெக்டாக சொன்னான். அவன் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னுடைய விஷயத்தில் கரெக்ட் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அவன் கரெக்ட் இல்லை. ஆனாலும் அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் மனைவிகளோட மகிழ்ந்து இருக்கட்டும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய ஜெபம். ஆகவே தாய்மார்கள் கூட தன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுங்க. நான் என் மருமகளுக்கு எனக்கு ஒரு நாள் கூட சண்டை வந்ததில்லை, ஒரு நாள் கூட பிரச்சனை வந்ததில்லை, ஒரு நாள் கூட நான் சண்டை போட, என் பையன்ட்ட சண்டை போட்டேன். என் மருமக ஏன் அம்மாவை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குற ஒரு மருமக. அதே மாதிரி எனக்கு மருமகள் இல்லை, மகளாக தான் என் மருமகள் நான் நேசிக்கிறேன். அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கட்டும். என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் மட்டும் என்னோடு இருந்தால் போதும். என் மகனுக்கு என் மகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா, யாருடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, நான் யாருடைய அன்பும் கிடைக்காதனால இயேசு அன்பை தேடினேன், அவருடைய அன்பு எனக்கு நிறைவாக கொடுத்தார். அதே போல் இந்த உலகத்தில் யாருடைய அன்பையும் தேடாதீங்க, ஏசப்பாவுடைய அன்பை தேடுங்க. ஏன்னா உனக்காக உயிரை கொடுத்து உனக்கு ரத்தம் சிந்தி உனக்கு சிலுவையில் தொங்கும்போது கூட இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்லி கேட்ட ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி எப்படி இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அடுத்தது உங்கள் தெருவில் சாட்சியாக இருக்கணும். உங்கள் தெரு ஜனங்க சொல்லணும். என் வீட்டில் ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தாங்க, எனக்கு உதவியா. அந்த அம்மா வேணும்னே போய் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்கிட்ட. அந்த அம்மா எப்படின்னு, ஐயோ தங்கமான அம்மா, அந்த அம்மாவுக்காக சமைச்சு போட வந்திருக்கீங்க, நல்லா பார்த்துக்குங்க அம்மாவை, எங்களுக்காக ஜெபம் சொல்லுங்கள், ஊரே சொல்லும். ஒரு முறை நானும் என் மகனும் தனியாக உட்காந்துக்கிட்டு சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறோம். நான் நடந்து போய் கொண்டிருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு, எம்மா உன்னை பற்றி தான்மா ஊரே பேசுகிறாங்க. நான் சொன்னேன், என்னை பற்றி பேசுகிறது என்னங்க இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா, இங்கே காலேஜ் இருக்காமா, வீடு கட்டி வாடகை விடலாமா, பணம் சம்பாதிக்கலாமா, கடை கட்டி விடலாமான்னு நினைப்பாங்க. ஆனால் நீயும் பையனும் ஒரு கொடையை பிடிச்சிட்டு அந்த வெயிலில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யணும், ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும், மற்றவங்கள வாழ வைக்கணுங்கிறதுக்காக சர்ச்சு கட்டுறீங்களம்மா, இது எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாங்க. இதுதான் சாட்சி. அடுத்தது ஊரார் உங்களை குறித்து என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். ஏன்னா நான் சென்னை தாம்பரத்தில் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது என்னை போலவே என் பேரில் இன்னொரு சகோதரி அங்கே ஊழியம் செய்கிறாங்க. பக்கத்து தெருவு தான். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. ஒரு குடும்பம் கூட அந்த தெருவில் ரட்சிப்புக்குள்ளே வரல. ஆனால் 2 வருஷத்தில் 7 குடும்பம் ஒரே தெருவில் ரட்சிப்புகளை கொண்டு வர கர்த்தர் உதவி செஞ்சார். கர்த்தருக்கு மகிமை. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மற்றவங்க நீங்கள் அவங்கள மாதிரி இல்லையே, ஒரே சண்டை பண்ணுவாங்க, அந்த அம்மா ஒரே பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சாட்சியம் இருக்கவே கூடாது. அடுத்தது மற்றவங்க செய்கிறாங்க, தீபாவளி கும்பிட்றாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, நம்மளும் என்ன பண்ணலாம், சுண்டல் பண்ணி கும்பிட்ற நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் சுண்டல் பண்ணலாம். பண்ணாத, அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அவங்க கும்பிட்றாங்களே, நாமளும் என்ன பண்ணலாம், அந்த பண்டிகையில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளாத, நீ பிரித்து எடுக்கப்பட்ட தேவைப்பில்லை, நீ தேவனால் அழைக்கப்பட்ட தேவைப்பில்லை. உன்னை வைத்து தேவன் பல திட்டங்களை வைத்திருப்பார். சாத்தா என்ன பண்ணுவான், உலகத்தோடு ஒத்து போகவும்
உலக ஜனங்களோடு உறவாடவும், உலக ஜனங்களோடு உறவு வைத்து கொள்ளவும். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை, தெரியுமா? அதனால் பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட நீங்கள், தேவர் ராஜ்யத்துக்கென்று நியமிக்கப்பட்ட நீங்கள் எல்லா காரியத்தையும் யோசித்து 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 செய்யணும். ஆவியானவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டு 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 அதன்படி நடக்கணும். ஆகவே தேவ பிள்ளைய ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க. அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பு, அந்த ஜாதிகள் ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. முடிஞ்சால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர், அவர் இதெல்லாம் இஷ்டம் இல்லை, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு புரிய வைங்க. எப்படியாவது பிரயாசப்பட்டு அவங்களுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு ஜெபிச்சுட்டு போங்க. நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஒரு முறை திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரி ஊழியத்துக்கு ஒரு குறிப்பாக போயிருந்தோம். போகும்போது நான் ஜெபத்தோடு போனேன். இதை சாட்சி உண்மையாக தேவனுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலை வரையும் ஜெபத்தோடு வந்தேன். ஜெபம் சோதரம் யார்ட்டையும் ஒரு வார்த்தை பேசலை. என்னோட 5 பேர் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, எதுவுமே பேசலை. எல்லாம் பாஸ்டர் தான். நான் மட்டும் ஜெபத்தோடு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது பசங்களுக்கு இந்த சேமியா சாப்பிட்றதுக்கு வாங்கலாம்னு சொல்லி ஒரு அந்நிய மனுஷங்கிட்ட போனேன். போயிட்டு வாங்கும்போது சொன்னேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னம்மா என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நான் கேட்கும் போதே என் இருதயம் பூரித்து விட்டது. என் இருதயத்தில் அவ்வளோ சந்தோஷம் வந்தது, என் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்தது. மறுபடியும் சொல்லுங்கள் மேடம், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுக்கு சீக்கிரம் வரப்போகிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. வீட்டுக்கும் வந்துட்டார் தெரியுங்களா? ஜெபம் பண்ண அந்நிய ஜாதியானவர் வீட்டுக்கே வந்துட்டார். 2 முறை வந்து ஜெபம் பண்ணிவிட்டு, நான் ஆண்டவரை நம்புகிறேன் மேடம், நான் நம்பின பிறகு எனக்கு எல்லா நன்மையும் எனக்கு கிடைச்சிருக்கு, நல்லதெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் நான் வந்து போனவன், கஷ்டப்பட்டவன். இன்னொரு பெரிய ஒரு ஆஃபீஸர் பக்கத்தில் நின்னார். அவர் சொன்னார், அம்மா உங்களை பார்த்தாலே தெரியுதும்மா நீங்கள் தெய்வனுடைய மனசின்னு, உங்களை பார்த்தாலே தெரியுதும்மா நீங்கள் தெய்வ பிள்ளைன்னு. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற சாட்சி. நான் படிச்சிருக்கேன், பட்டம் பெற்றிருக்கேன், நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து எல்லாம் எதை நினச்சாலும் செய்வேன், சாதிக்கணும்னா சாதிச்சிருவேன், எல்லாம் பூமியில் தான் பரலோகத்துக்கு போக முடியாது, எந்த சாதனையும் பண்ண முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். உன் மகளையாவது உன் மகனையாவது தீக்கடங்க பண்ணுகிறவர்களும், குறி சொல்கிறவர்களும், நாள் பார்க்குறவங்களும், அஞ்சனம் பார்க்கிறவங்களும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயாவத்தக்காரனும், செத்தவங்கள இடத்துல குறி கேட்கணும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பின் நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்க கடவாய். எப்படி இருக்கணும்? உத்தமனா, உத்தமியா, ஆண்டவர் வார்த்தை கேட்குற, சத்தத்தை கேட்குற, உணர்கிற, அவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்று அறிகிற அந்த அளவுக்கு ஆண்டவருடைய உன்னோடும் உனக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் அற்புதமாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இனி நாட்கள் இல்லை, அவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. தகுதியாக இருங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்தி தேட பிரியமாக வாழ அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களெல்லாம் அந்த தூறு தள்ளிவிட்டு உம்மோடு கூட இணைந்து செயல்பட உதவி செய்யுங்க, ஆஸ்வதிங்க. ஏசு நாம் பிதாவே. இதை கேட்குற தேவ பிள்ளைங்களே, திருவண்ணாமலையில் மாதம் ஒரு முறை கூட்டம் வைத்திருக்கிறோம். வருகிற 21ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது. நிறைய அற்புதங்களை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆஸ்வதம் பெற வேண்டுமானால் உங்களை அன்பு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.